ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். கரூர்ல முதல்வருடைய உரையை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அந்த உரை சம்பந்தமா தான் நம்ம பேசிருக்கோம். யார் கூட பேசிருக்கோம் அப்படின்னா அசீஃபனா கூட தான். வணக்கம். வணக்கம். கரூர்ல முதல்வருடைய உரையை கேட்டிருப்பீங்க. 41 பேரினுடைய மரணம். அந்த சமயத்துல தாவேகாவிடம் முன்வைக்கப்பட்ட கேள்வி அப்படின்றது இதற்கான அக்கௌண்டபிலிட்டி அவங்க எடுத்துக்கல அப்படின்றது தான். அரசுமே பெருசா குற்றம் சாட்டல தாவேகாவை. எந்த தலைவரும் அவருடைய தொண்டர் சாவறதை விரும்ப மாட்டாங்கன்றதான் அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவிச்ச கருத்து. உடனடியாக ஆமா, அந்த வழக்கு இப்போ உச்சநீதிமன்றத்துல இருக்கு, சிபிஐ விசாரணைக்கு உட்பட்டு இருக்கு. கடந்த வாரம் விஜயபாஸ்கர் ஸ்கொயர் ஜாயின் பண்ற அந்த கூட்டத்துல மக்களை கொன்று குவித்தீங்கன்ற குற்றச்சாட்டை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா முன் வச்சிருந்தாங்க திமுக அரசின் மீது. கரூர்ல முதல்வருடைய பயணத்தை ஒட்டி தான் இது எல்லாமே பேசப்பட்டதா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு முதல்வர் அங்க போயிருக்காரு, பேசியும் இருக்காரு, பல விஷயங்கள் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க முதல்வருடைய உரையை? ஒரு துக்க நிகழ்ச்சியில இன்னைக்கு முதல்வர் கலந்துக்க போயிருக்கிறாரு. அப்படி நினைச்சுதான் அவர் போயிருக்கணும். உண்மையிலேயே தொடக்கத்துல அதை பத்தி தான் பேசினாரு. ஆமா, தொடக்கத்துல கரூர் இந்த துயர சம்பவம் நடந்த உடனே எல்லாருமே சொன்னது உடனடியாக அந்த இடத்துல அவர் நின்று இருக்கணும், மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். ஆதரவு தெரிவிக்கல, அதற்காக பல காரணங்கள் சொல்றாங்க. அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு. அதற்கு பிறகாவது நேரடியாக போய் அந்த மக்களை சந்திச்சு நிவாரணம் கொடுத்துருக்கணும். அதுவும் கொடுக்கல. காரணம் அவங்க தரப்புல, தாவேகா தரப்புல பல காரணங்களை சொல்றாங்க. எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, நாங்க அந்த மண்டபத்தை கேட்டோம், இந்த மண்டபத்தை கேட்டோம். அந்த காலத்துல அவங்க சொன்ன காரணம் தான். அந்த சமயத்துல திரும்ப அவர் போனா திரும்ப வரும், பிரச்சனை வரும். தனித்தனியா வீடுகளுக்கு கூட போய் பார்த்திருக்கலாம். அந்த மாதிரியான குறுகிய இடத்துக்குள் அவரால் போயிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாருமே சொன்னாங்க. போறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, போகணும்னு நினைச்சிருந்தா போயிருக்கலாம் அப்படின்ட்டு. சரி, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். திருப்பி பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்திட்டு ஒரு புது அரசியலை தொடங்கி இருக்கு தாவேகா. அது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நம்ம பார்த்திருக்காத ஒரு அரசியல் அப்படிதான் சொல்லலாம். உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு. இதற்கு முன்னர் ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேல பல குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. அவங்க செஞ்ச ஒரு தவறை சுட்டி காட்டி பேசுவாங்க. அது ஊழலா இருக்கலாம், இல்லாட்டினா அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர் யாராவது செய்த தவறா இருக்கலாம், இல்ல அந்த கட்சியினுடைய பாரம்பரியமாக நீங்க உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்க இதை கொடுக்குறீங்க, பதவிகளை கொடுக்குறீங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கலாம். இது இந்த குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம். உண்மை இருக்கும், பொய்யும் இருக்கும். இல்லைன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்துல நடந்த ஏதாவது ஒரு பேரிடர் இருக்கலாம். அந்த பேரிடரை இவங்க சரியா கையாளல, இல்லாட்டினா இவங்க ஏற்கனவே தடுப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்காது. பாலம் ஒழுங்கா கட்டியிருக்கலாம், இல்ல மலை பிரதேசங்கள்ல ஆக்கிரமிப்பை தடுத்திருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்களுக்காக ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேல குற்றச்சாட்டு கொலைப்பழியை சுமத்துவது முதல் முறை அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? இப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதுதான் முதல் முறை. இப்படி ஒரு விஷயம் அந்த ஸ்டாம்பீடை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஆட்சியில இருந்தது அதிமுக. ஆட்சியில இருந்த அதிமுக இவ்வளவு பெரிய அளவுக்கு மக்கள் கூடுறாங்க அப்படின்ற போது 2 விஐபி வராங்க அப்படின்னா அந்த விஐபிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டின் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாம்பீட் நடந்துச்சு. ஆகவே அவ்வளவு பெரிய மக்கள் இறந்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு அன்னைக்கு ஆட்சியில இருந்தவங்க. அவங்களோட கட்டுப்பாட்டுல தான் பாதுகாப்பு இருந்தது, எல்லாமுமே இருந்தது. அப்போ நீங்க இதை சரியா செய்ய தவறிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஆமாம், அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கா? ரொம்ப கிளியரா இருக்கு ஆதாரங்கள். இது இயல்பாக மக்கள் கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க, மக்களை இவங்க கூட்டல. இயல்பாக மக்கள் கூடிய இடம், இவங்க போறாங்க. அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாம்பீட் ஆகுது. எல்லாருக்கும் தெரியும், பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. மக்களுக்கு 12 வருஷத்துக்கு. ஆமா, மக்களுக்கு பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். எதையும் தாண்டி போய் நான் சாமி ஜெயலலிதா சசிகலாவை பார்க்க ஒரு கட்சி கூட்டம் கிடையாது இல்ல. ஆமா, அது ஒரு பொது நிகழ்ச்சியில முதலமைச்சர் போய் கலந்துக்கிறாங்க அப்படின்ற போது அப்ப அங்க அந்த குற்றச்சாட்டு அப்ப கூட திட்டமிட்டு செய்தார்கள் அப்படின்ற ஒரு சதி கோட்பாடுன்றது இல்ல. சதி கோட்பாட்டே வைக்கலையே. என்ன மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? காவல்துறை உங்களுக்கு தகவல் சொல்லலையா? நீங்க Z+ கேட்டகரியில இருக்கீங்க, நீங்க போய் அந்த குளத்துல குளிக்கணும்ன்ற போது கண்டிப்பா அந்த இடத்த கார்டன் ஆஃப் பண்ணுவாங்க. கார்டன் ஆஃப் பண்ணாங்கன்னா பெரிய அந்த குளமே ஓரளவுக்கு தான் மக்கள் குளிக்கக்கூடிய அளவுக்கு பரப்பளவு கொண்ட குளம். அந்த குளத்துல உங்களுக்காக பாதுகாப்பு ஏற்பட செய்யறோம்னு சொல்லிட்டு பாதி குளத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் குளிக்கணும்ன்ற போது கண்டிப்பா அங்க தள்ளுமுள்ளு ஏற்படும். அப்படியாக ஏற்பட்ட நெரிசல். ஸோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது வைக்கப்பட்டது. நீங்க திட்டமிட்டு இதை செஞ்சீங்க, திட்டமிட்டு மக்களை படுகொலை செய்தீர்கள் அப்படின்னு முதல்ல அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லவும் இல்லை எதிர்கட்சிகள். நீங்க இந்த மாதிரி நீங்க ஒழுங்கா மேனேஜ் பண்ணல, நீங்க கணிச்சிருக்கணும். அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம இந்த இடத்துல ஒரு கட்சி, அந்த கட்சி ஒரு பிரச்சார கூட்டம், தேர்தல் பிரச்சார கூட்டம்.
அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கு, மக்கள் அவருக்காக காத்திருக்கிறாங்க. வராரு விஜய். வரும் பொழுது அந்த கூட்டத்திற்குள்ள அவருடைய வாகனம் போகுது, தள்ளுமுள்ளு ஏற்படுது, மக்கள் உயிரிழக்கிறாங்க. இதான் நடந்த விஷயம். இதை இன்னும் உள்ள போய் நல்லா ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்துச்சு அது தொடர்பா இன்னைக்கு அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய நபர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னும் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அன்னைக்கு வந்து பொதுவான ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் இந்த கூட்டத்துக்குள்ள வர வேணாம் அப்படின்னு அந்த லோக்கல்ல இருந்து டிஎஸ்பி சொன்னாருன்னு சொன்னாரு. எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு விஜய் என்ன சொல்றாரு, காவல்துறை என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்றாரு. அப்போ அந்த பத்திரிகையாளர் என்ன சொன்னாருன்னா, சாதாரண ஒரு டிஎஸ்பி சொன்னாலாமா கேட்பாரு விஜய். விஜய்க்கு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கணும், டிஜிபி அழைச்சு பேசியிருக்கணும். அப்பதான் அவர் போயிருக்க மாட்டார். எங்க இருந்து நாமக்கல்ல இருந்து கரூருக்கு போயிருக்க மாட்டார். இன்னைக்கு பேசும்போது விஜய் என்ன சொல்றாரு, இதற்கு முன்னாடி பெரம்பலூருக்கு என்ன போக வேணான்னாங்க, அங்க நிறைய கூட்டம் இருக்கு அப்படின்னு காவல்துறை சொன்னாங்க, நான் போகல. அதே மாதிரி எனக்கு நான் இங்க இருந்து சொல்லலை, நாமக்கல்ல இருந்து புறப்படும் போது என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு இவர் சொல்றாரு. பட் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய அதே பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம டிஎஸ்பி சொன்னாரு அங்கு இன்னைக்கு விஜய் சொன்னது போலீஸ் தான் என்ன உள்ள கூட்டு போய் விட்டாங்க. அதுதான் சொல்றேன், அங்கு பாதுகாப்பில் இருந்த டிஎஸ்பி, அந்த பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்த டிஎஸ்பி விஜயிடம் சொல்லி இருக்கிறார் அப்படின்றதான் பத்திரிகையாளர்களுடைய பதிவு. அதுவும் தாவேக ஆதரவு பத்திரிகையாளர்களுடைய பதிவு. அவங்க சொல்றாங்க அப்போ விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க. விஜய் இன்னைக்கு அதையும் சுட்டி காட்டுறாருல, தெரியாம இந்த காவல்துறைக்கு நான் நன்றி வேற சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ ஒரு பாதுகாப்பா உள்ள கூட்டு வந்தது அப்படின்ட்டு. அப்போ உங்களை போக வேணான்னு சொன்னாங்களா, இல்ல நீங்க அதை மீறி உள்ள வந்தீங்களா, பாதுகாப்பாக கூட்டு வந்ததுக்கு நீங்களே நன்றியும் சொன்னீங்க. ஒரே குழப்பமா இருக்குல்ல, இதுல மிகப்பெரிய முரண்பாடு இதுல இருக்குல்ல. இப்போ விஜய் தரப்புல அதை தாண்டி இன்னொரு கட்சி மேலதான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது திமுக அரசின் மீது யார் இதை பண்ணது அப்படின்ற கேள்வியை தான் திரும்ப முன்வைக்கிறார். பொதுவாக அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும், இல்ல நான் சொல்றது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல்துறையா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த அரசுகள் அமையும், காட்சிகள் மாறும், நாம தான் நீடிக்க போறோம். இந்த மாதிரி இவர் சொல்ற மாதிரி இந்த கான்ஸ்பிரசிக்கெல்லாம் அவங்க உடன்படவே மாட்டாங்க. எங்கேயுமே உடன்படுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசியை உருவாக்கவே முடியாது. முதல்ல இது வந்து இயற்கையாக நடக்கூடாது. ஸ்டாம்பிட் அப்படின்றது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். இது செயற்கையாக உருவாக்கப்படுவதற்கு இப்படியாக பண்ணா ஸ்டாம்பிட் உருவாகும், இத்தனை பேர் உயிரிழப்பாங்க அப்படின்றதெல்லாம் கணிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கணிக்கவே முடியாது. அதோட சேர்த்து ஆளும் அரசு வந்து உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ்ட எல்லாம் பேசி இப்படியாக அவர் சொல்ற மாதிரி உள்ள கூட்டு வந்து விட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை வந்து யாராலும் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சரி ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இவர் சொல்றாருல்ல, இவரே அதுலயே ஒரு முரண்பாடு. கடந்த முறை பெரம்பலூருக்கு போக வேணாம்னு சொன்னாங்க காவல்துறைன்னு. அதே காவல்துறை தானே, அதற்கு முந்தைய வாரமா தான் இருக்கும். இவர் தான் சனிக்கிழமை ராமசாமி ஆச்சு, ஒரு சனிக்கிழமை தானே போவார். அதற்கு எனக்கு தெரிஞ்ச அந்த முந்தைய சனிக்கிழமை தான். அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க வந்து ஒரு திட்டம் தீட்டிட்டாங்களா? இல்லை நினைச்சிருந்தா அங்கேயே செஞ்சிருக்கலாம் தானே, அங்கேயும் கூட்டம் இருந்தது தானே, அங்கேயும் உங்களை வந்து அலர்ட் பண்ணது காவல்துறை தானே. ஏன் திட்டமிட்டு இங்க செய்ய வேண்டிய தேவை எங்க இருந்து வருது அப்படின்றது ஒண்ணு. இங்க அவர் கரூர், செந்தில் பாலாஜி இதை சுத்தி தான் அந்த கான்ஸ்பிரசி பில்ட் ஆகுது. பெரம்பூர்ல யார் இருந்திருப்பா, இனிகு விருதராஜ் இருந்திருப்பாரு, KNR இருந்திருப்பாரு, அன்பில் மகேஷ் இருந்திருப்பாங்க. இப்ப இவங்களுக்குள்ள அவர் போல இப்ப கரூர் வந்தாலும் அதை செந்தில் பாலாஜியை லிங்க் பண்றாரு. இப்ப ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதுக்குள்ளலாம் சேர்ந்து தான் டச் பண்றாரு கரூர் சொல்லும்போது. எப்படி அவங்க வந்து ஒரு நடந்த ஒரு விஷயத்த, இயற்கையாக நடந்த ஒரு அசம்பாவிதத்தை எப்படி வந்து இவங்களுக்கு சாதகமாக எப்படி ரொம்ப ஒரு 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 புதிய லோ அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். நியூ லோ அப்படின்னு இந்த அளவுக்கு முதன்மையான பொறுப்பு வந்து காவல்துறை தான் அப்படின்றத நீங்க சொன்ன பத்திரிகையாளர் உட்பட அதிமுக கல்யாண சுந்தரம் இருந்தாரு, அவர் சொன்னாரு. அந்த பிரச்சனையின் போது அதிமுகவும் தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்தாங்க. அரசின் மீது தான் தவறு அப்படின்ற நிலைப்பாடெல்லாம் எடுத்தாங்க. அவங்க சொல்றது போலீஸ்க்கு தான் தெரிஞ்சிருக்கணும், போலீஸ் தான் டிசைட் பண்ணிருக்கணும். இன்னைக்கு விஜய் சொல்றாருல்ல, நீங்க முடியாதுன்னு சொன்னா நான் போலீஸ் யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? முதல்வரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஹோம் வந்து அவர் தானே வச்சிருக்காரு, போலீஸ் அவரோட கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அப்போ முதல்வருக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு? போலீஸ் வந்து திட்டமிட்டு இவரை பார்க்க வந்து இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தையிலே சொல்றாரு, யார் இறந்து போனா என்ன டிவியில பார்க்கும்போது வந்து தொட்டு முத்தம் கொடுக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் இறந்து போயிருக்கு, பேப்பர்ல என்னுடைய படத்தை பார்க்கும் பொழுது தொட்டு முத்தம் கொடுக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் இறந்து போயிருக்கு. அப்படிப்பட்ட தங்க பிள்ளைகள் உங்களுக்காக, உங்களை பார்க்க வந்து இறந்து போன அந்த தங்க பிள்ளைகள், அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காக நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு யார்ட்டையும் போய் கேட்க வேணாம், நீங்க செய்யலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அன்னைக்கு செஞ்சது காவல்துறை தான். எந்த காவல்துறை? யாரோட இணைஞ்சு செஞ்சிருக்கு? திமுகவோட இணைஞ்சு செஞ்சிருக்கு. நீங்க குற்றம் சுமத்துறீங்க.
இப்ப காவல்துறை தானே செஞ்சிருக்கு. யார் செஞ்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப ஈஸி. அன்னைக்கு ரோஸ்டர்ல யார் இருந்தான்னு கேட்டா அடுத்த நிமிஷம் டிஜிபி உங்க முன்னாடி வந்து போட போறாரு. அன்னைக்கு கரூர் நிகழ்வுக்கு யார் பொறுப்பான காவல்துறை அதிகாரி, யாரெல்லாம் காவலர்கள், யாரெல்லாம் 2ஆம் நிலை அதிகாரிகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எனக்கு கொடுன்னு முதலமைச்சர் கேட்டா, இன்னைக்கு விஜய் அவர்கள் கேட்டா அடுத்த செகண்டே டிஜிபி கொண்டு வந்து முன்னாடி வைப்பார். அப்ப அவர்களை கூப்பிட்டு, இல்லைன்னா நீங்க ஒரு விசாரணை கமிஷன் போடுங்க, இல்ல உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குன்றீங்களே, அப்ப அந்த குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரிகளை இடைக்காலமாக நீங்க ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பண்ணலாமே, சஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க இல்லைன்னா நீ பேரலல் விசாரணை நடத்த முடியாது. பேரலல் விசாரணை நடத்த முடியாது. சிபிஐ நடக்குது. இப்ப சிபிஐக்கு உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நீங்க ஏதாவது சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் கமிட்டி இருக்கு. இன்னைக்கு திமுக வந்து லெட்டர் எழுதியிருக்காங்கல்ல சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் கமிட்டிக்கு. உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் வேற அவென்யூல இருக்கு, நீங்க அதை விட்டுட்டு என்கிட்ட வந்தீங்கன்னாங்க. இப்போ அடுத்த அந்த அவென்யூ அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சிபிஐ டைரக்டருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, மானிட்டரிங் கமிட்டிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. நீங்க ஒரு கடிதம் எழுத வேண்டியதானே? உங்களுக்கு கூடுதலா தெரிஞ்சிருக்குல்ல. உங்களுக்கு பொறுப்பு அதிகம். உங்களை பார்க்க வந்துதான் அந்த 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு தெரிந்த உண்மையை, உங்களுக்கு தெரிந்த தகவலை நீங்க என்ன பண்ணிருக்கணும்? விசாரணை அமைப்புக்கு தெரியப்படுத்தணும். நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு தெரியுது இந்த தகவல், இந்த காவல்துறை அதிகாரி தான் காரணம், இந்த காவலர்கள் தான் காரணம் அப்படின்னு நீங்க என்னைக்காவது, சரி இன்னைக்கு பொது வெளியில பேசுறீங்க, உங்களை வந்து கூப்பிட்டு அழைச்சு பேசினாங்க சிபிஐ, விசாரணை நடத்தினாங்க சிபிஐ, பல மணி நேரம் விசாரணை நடந்துச்சு. இந்த விசாரணையின் போது நீங்க என்ன தகவலை தெரிவிச்சீங்க? இதை சொன்னீங்களா? காவல்துறை அதிகாரிகள் தான் காரணம், காவல்துறையினர் தான் காரணம், திமுகவும் காவல்துறையினர், திமுக காவல்துறையை பயன்படுத்தி இந்த விஷயத்த செஞ்சிருக்கு அப்படின்ற தகவலை நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு நீங்க அதை வெளியில சொல்லியிருக்கலாமே. இந்த தகவலை நாங்கள் சிபிஐயிடம் தெரிவித்து விட்டோம், அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும், ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க. இது ஆறுதல் சொல்வதற்காகவும் போயிருக்கிறார். ஆறுதல் சொல்வதனுடைய ஒரு வகை தானே இது. கவலைப்படாதீங்க மக்களே, உங்களுக்காக நான் இருக்கேன், இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டோம், நம்ம முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருச்சு, வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்றதுக்காக, இந்த மக்களை தேற்றுவதற்காக இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா? சொல்லணும். அதையும் ஏன் சொல்லல? சரி நான் சிபிஐ சொல்லிட்டேன்ற தகவலை சொல்றதுல என்ன தப்பு? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க நினைக்கலாம், நீங்க ஒரு வாதத்துக்கு அவங்க சொல்லலாம், விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் போய் சிபிஐயிடம் தெரிவித்த அந்த கருத்தை பொதுவெளியில் சொல்வது விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கும். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்க இன்னைக்கு பொதுவெளியில பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே திமுகவும் காவல்துறையினரும் இணைந்து இதை செஞ்சீங்க அப்படின்ட்டு, அது விசாரணைக்கு குந்தகம் ஏற்படுத்தாதா? அதுதான் அதிகமா ஏற்படுத்தும், மிக அதிகமாக ஏற்படுத்தும். அந்த விஷயத்த நீங்க போய் அங்க சொன்னீங்கன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? நீங்க அதையே சொல்லிட்டீங்க, அதையே வெளியில போட்டு உடைச்சிட்டீங்க, அதை இங்க சொல்வதில் என்ன தவறு இருக்கு? இரண்டாவது லாஜிக்கா இன்னொரு லாஜிக்கா பார்க்க போனா, நீங்கள் அதிகாரத்திலே இருந்தாலும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் உங்க கட்சியை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு அதிகாரத்தில் நீங்கள் தான் இருக்கிறீர்கள், உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் மீது தான் எஃப்ஐஆர் இருக்கு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் முதலமைச்சராக என்னதான் இருந்தாலும், எப்படி பார்த்தாலுமே இது ஒரு வழக்கு. 41 பேர் அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்கள இழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் ஏற்கனவே நீங்க நேர்ல கூப்பிட்டு சொல்லிட்டீங்க, 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க அதையும் தாண்டி அவர்களுக்கு ஏதாவது செய்யணும், குடும்பத்தோட வருத்தத்துல அவர்தான் நேர்ல கூப்பிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க இது பண்ணிடலாம். நீங்க நேர்ல போகணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களை பொது வெளியில பேசணுன்ற அவசியம் இல்லை, இல்ல நேர்ல கூட போங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் இதை இப்படியாக இந்த இடத்துல போய் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு பொது வெளியில ஒரு விஷயத்த பேசுறோம்ல, அது வந்து வழக்கை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயமா இல்லையா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நான் அதிகாரத்துல இருக்கேன், எதிர்த்தரப்பு மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டிற்கு யார் ஆளாகி இருக்காங்கன்னா என் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆளாயிருக்கார்கள். இதை தொடர்பாக ஒரு பொதுவான விசாரணை அமைப்பு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நான் போய் உட்கார்ந்துட்டு அந்த வழக்கில் சாட்சியாக இருக்கக்கூடிய நபர்களுடைய மத்தியில் நான் ஒரு விஷயத்த பேசுறேன், சும்மா பேசல, அவங்களுக்கு ஆல்ரெடி அரசு வேலையை கொடுக்குறேன்ற உறுதியோடு பேசுறேன். அப்ப என்ன அப்படின்னா, மறைமுகமா நாளைக்கு யாராவது கேட்டால் இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றதானே இது அர்த்தம். நான் உங்களுக்கு எதுவுமே செய்யாம நான் வீட்டுல உட்கார்ந்து பேசினாலே இது தப்பு. நான் உங்களுக்கு கரூர் வரணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. நான் வீட்டிலேயே உட்காந்துட்டு நான் வந்து ஒரு காணொலியில பேசி அதை சமூக வலைதளங்கள்ல பரப்பினாலும் கூட இது ஏதோ ஒரு வகையில் சாட்சியை கலைக்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், அது மட்டும் கூட போதும். அத்தோடு சேர்ந்து அந்த மக்களுக்கு என் மேல ஒரு அபிமானம் இருக்குது, அது மட்டும் போதும். அப்போ கூடுதலா இத்தனை விஷயத்தை செய்யறாரு. அப்போ அது வழக்கில் தலையிடக்கூடிய விஷயமா இல்லையா?
அந்த வழக்குல வந்து சாட்சிகளினுடைய மனதுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இல்லையா? இதைத்தானே இவங்க எல்லாருமே சுட்டி காட்டுறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குதா இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்ததே கிடையாது. இது ஒரு அப்பட்டமான விதிமீறல். இது ஒரு உண்மையிலேயே அப்பட்டமான விதிமீறல். உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொன்ன விஷயம், விஜய் அவர்கள் கரூருக்கு போவதில் எந்த தவறும் இல்லை அப்படின்றது வேற. அது வேற பெர்ஸ்பெக்டிவ்ல வேற ஆங்கிள் சொல்லப்பட்டது. இன்னும் வந்து அவர்களுக்கு அந்த விஷயத்தை கொடுத்து சேர்க்கல. இப்போ அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டது, அதற்கு எதிராக இல்ல அப்படியாக சாட்சி கலைக்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி போயிருந்தாலும் கூட அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். எல்லாமுமே வந்து அறிவிப்புகளின் அடிப்படையில, செய்தித்தாள்ல வந்த அறிவிப்பு, ஊடகங்கள்ல வந்த அறிவிப்பின் அடிப்படையில போறாங்க. இதுவும் கன்ஃபார்ம் ஆகல. அப்போ அப்படியாக போறாங்க. அப்படி போகும்போது நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. பேசக்கூடாதுன்னு என்னால சொல்ல முடியாது. அது ஜட்ஜை பொறுத்த வரைக்கும், அந்த குறிப்பிட்ட நீதிபதியை பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையிலேயே கருத்து சுதந்திரத்திற்காக அவருடைய அந்த வழக்கறிஞர் காலம் தொட்டே வந்து அப்படிப்பட்ட வழக்குகளை நடத்தியவர். அப்படிப்பட்ட வழக்குகள்ல உச்சநீதிமன்றத்திற்கு அமிக்கஸ் கியூரியா அந்த வழக்கை நடத்துவதற்கு ஆதரவாக உதவிகரமாக நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நபராக அந்த நீதிபதி இருந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நீங்க வந்து இதை பத்தி பேசக்கூடாது, ஒரு கேக் ஆர்டர் போடுங்க அப்படின்னு இவங்க கேட்டிருக்கவே கூடாது. அதுவே முதல்ல தவறு. அவர் கண்டிப்பா போட மாட்டாரு. அப்படியாக தான் அந்த வழக்குல திமுகவுக்கு ஒரு பின்னடைவை தவிர டெக்னிக்கலா உள்ள போய் விசாரணை நடத்தி அந்த வழக்கு முடிவுக்கு வரல. அதை தாண்டி அவங்க வந்து சிபிஐக்கு கொடுத்த அந்த கடிதமாக இருக்கட்டும், இல்ல அந்த விசாரணை அமைப்புக்கு கொடுத்த கமிட்டிக்கு கொடுத்த கடிதமாக இருக்கட்டும், அது இன்னும் ஸ்டில் வேலிட் தானே. அவங்க நிராகரிச்சுட்டாங்களா? எப்படி நீங்க எங்களுக்கு கடிதம் அனுப்பலான்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களா? டைரக்டர் அதை செஞ்சாரா இல்ல அந்த கமிட்டி செஞ்சுச்சா? செய்யல. பட் அது ஸ்டில் அது வந்து வேலிட் தான். அது பற்றியான விசாரணை நடத்தப்படும் தான். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல இது நடந்திருப்பது அப்படின்றது யாரை திருப்திப்படுத்த அல்லது யாருக்கிட்ட அவர் பேசுறாரு? ஏன்னா நீங்க இப்ப இவ்வளவு ரீசன் சொல்றீங்க, பேசக்கூடாதுன்றது இவ்வளவு காரணம் சொல்றீங்க, அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்றதையும் தெரிவிச்சிருக்கீங்க, முரணையும் சுட்டி காட்டினீங்க. அப்போ இது வந்து லாஜிக்கலா திரும்ப இவர் பேசுறதுக்கும் திமுக தரப்புல இருந்து நீங்க சொல்ற மாதிரி லெட்டர் எழுதலாம், இல்ல வேற ஏதாவது பண்ணலாம். அவங்க லீகலா அவங்க என்ன பண்றாங்களோ அதை பண்ணுவாங்க. அப்ப யாருக்கிட்ட இவர் பேசுறாரு, யாரை கன்வின்ஸ் பண்றாரு, யாருக்கிட்ட தன்னுடைய வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, யாருக்கிட்ட தன்னுடைய இன்னசென்ஸ் ப்ரூவ் பண்றாரு? மக்கள்கிட்ட தான். வெறும் கரூர் மக்களிடம் மட்டும் இல்ல, இவர் மீது இன்னமும் பலருக்கு வந்து இப்போ யோசிச்சு பாருங்க. வழக்கு ஒட்டுமொத்த இவருக்கு விழுந்த வழக்கு வாக்குகளை பொறுத்த வரைக்கும் 35% தான். மீதம் இருக்கக்கூடிய 65% மக்கள் வந்து மற்ற கட்சிகளுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப அந்த 65% மக்கள்ல எத்தனை சதவீதம் பேர் கரூர் நிகழ்வுக்கு விஜயினுடைய அந்த தாமதமான வருகை காரணம் அப்படின்ற, இல்லாட்டினா அவங்களுடைய அந்த சிறுபிள்ளைத்தனமான அந்த விளையாட்டுகள் காரணம், மிகப்பெரிய ஆபத்தை உணராமல் அவர்கள் செய்த அனுபவம் இல்லாமல் அவர்கள் செய்த அந்த காரியம்தான் காரணம் அப்படின்னு மீதம் இருக்கக்கூடிய 65% மக்கள்ல எவ்வளவு பேர் இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்பின காரணத்தினால தானே அவங்க வந்து மற்ற கட்சிகளுக்கும் வாக்களித்திருக்கிறாங்க. இந்த 35%லையும் கூட எல்லோருமே வந்து இன்னைக்கு அந்த கரூர் நிகழ்வுக்கு வந்து விஜய் அவர்கள் காரணம் இல்லை அப்படின்லாம் யோசிச்சு வாக்களித்திருக்க மாட்டார்கள். நமக்கு தெரியும் வாக்களிக்கப்பட்டது அப்படின்றது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை சொல்லி போட்டேன், என்னுடைய பேரன் சொல்லி போட்டேன் அப்படின்ற மாதிரி பலர் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். இதுலேயும் கூட இந்த 65%லையும் கூட ஒரு சிலர் விஜயின் மீது ஏதோ தெரியாம நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியாக அவரை பெயில் அவுட் பண்ணி, ஆனா என்னுடைய வாக்கு அவருக்கு கிடையாதுன்னு போட்டிருக்கலாம். சரி, ஆனா ஒரு பெருவாரியான மக்களுக்கு இன்னும் அந்த கரூர் நிகழ்வை பொறுத்தவரை இவங்க திட்டமிட்டு இன்னைக்கு கட்டமைக்கிறாங்கல்ல, திமுக தான் காரணம், காவல்துறையை பயன்படுத்தி திமுக இப்படியாக செய்தது அப்படின்னு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அது வீரியமா தான் போயிட்டு இருக்கு. ஆமா, இன்னும் போன வாரம் அமைச்சர், இன்னைக்கு இவரு, அந்த காலகட்டத்துல அவர் ஒரு 4 நாள் கழிச்சு வீடியோ போட்டிருந்தாரு. எல்லாமே வந்து டார்கெட் பண்ணி ஆமா திமுக மேல பழி. அப்போ இவ்வளவு மக்கள் வந்து இன்னும் அந்த விஷயத்துல இவங்க கட்டமைக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, காரணம் திமுகன்னு, அதை நம்பாம இருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதை நம்ப வைப்பதற்காக, அந்த மக்களையும் அதை ஏற்க வைப்பதற்காக இப்படியாக திட்டமிட்டு பேசுறாங்க. கொஞ்சம் கூச்சமே இல்லாம, மற்ற விஷயத்துல நான் திருப்பி சொல்றேன், மற்ற விஷயத்துல கூச்சம் இல்லாமல் குற்றம் சாட்டுவார்கள். அதை வந்து பார்க்கிறவங்களுக்கே தெரியும், என்னடா அப்பட்டமா போய் சொல்றாப்லன்னு சொல்லிட்டு நகர்ந்துருவோம். என்ன சொல்லுவாரு, ஊழல் செஞ்சுட்டாரு, லஞ்சம் வாங்கிட்டாரு. ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க, அவர் மீது போடப்பட்ட அந்த சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்ற போது அந்த சொத்து குவிப்பு வழக்கு திட்டமிட்டு திமுக செய்த சதி அப்படின்னாங்க. ஆனா உண்மையில இந்த சொத்து குவிப்பு வழக்குகள் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா 91-96 காலத்துல அவங்க சாதாரண ஒருத்தனுக்கு இன்கம் டேக்ஸ் எப்படி ஃபைல் பண்ணணும்,
எப்படியாக பணத்தை கையாளணும்னு தெரிஞ்சது கூட எப்படா முதலமைச்சருக்கு தெரியாம போச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த வழக்கை நீங்க போய் பார்த்தா அப்படிதான் தெரியும். ரொம்ப சாதாரணமா கையாண்டிருப்பாங்க. நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கையாண்டிருப்பாங்க. இன்கம் டாக்ஸையும் சரி, அவங்க வந்து ஃபாரின் கரன்சில வந்து ப்ரைஸஸ் வாங்கினா, அவங்களுடைய பர்த்டே கிஃப்டா வாங்கினாதான் சரி, இதெல்லாம் எப்படா நடந்துச்சு அப்படின்னு யோசிக்க தோணும். அப்படிப்பட்ட வழக்கிலேயே அவங்க இதுக்கெல்லாம் காரணம், அவங்க இவ்வளவு பெரிய தவறை செஞ்சுட்டு இதுக்கெல்லாம் காரணம் திமுக அப்படின்னு சொல்லும் பொழுதும் எல்லாருமே வந்து அது பெருசா பாதிக்காது. அரசியல் சாதனை இப்படிதான் சொல்லுவாங்க, அவங்கள சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி திமுக மீது இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டையும் மக்கள் அப்படியாக எடுத்துப்பாங்க. திமுக அவங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டையும் மக்கள் அப்படியாக எடுத்துட்டு கடந்துருவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். 41 உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு வெக்கமே இல்லாம நினைவு சின்னம் அமைப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை எப்படி ஏத்துக்கவே முடியல. எதற்காக நினைவு சின்னம்? மக்களுக்கு ஞாபகம் இருக்கணுமா? எது ஞாபகம் இருக்க வேண்டும்? அப்ப அவங்க திட்டமிட்டு ஒண்ணு முதல்ல கட்டமைச்சிட்டே வராங்க. அந்த கட்டமைச்சிட்டு வந்ததை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்குத்தான் இந்த நினைவு சின்னம். நான் காரணம் இல்லை. நான் வந்து நாமக்கல்ல காலையில 8 மணிக்கு பேசுவேன்னு சொல்லிட்டு சென்னையில இருந்தே 8 மணிக்கு கிளம்பினேன் பாத்தீங்களா? அதற்கு பிறகு கரூருக்கு 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு, மதியானம் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இரவு 7:30 மணிக்கு வந்தேன்னு பாத்தீங்களா? இதெல்லாம் தவறே கிடையாது. நான் காரணம் இல்லை. யார் காரணம்? எனக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை, இல்லைன்னா திட்டமிட்டு காவல்துறையோடு இணைந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த திமுக செஞ்சிருச்சு. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இந்த நினைவு சின்னம். பொதுவா நினைவு சின்னம் எதுக்கு அமைப்பாங்க? ஒரு வீரம் சரிந்த போராட்டம் நடந்து எங்களுடைய ஏரியா, எங்களுடைய ஆறு, எங்களுடைய நிலம், எங்களுடைய பூமி, எங்களுடைய காற்று, இதை பாதுகாப்பதற்காக நாங்கள் நடத்திய வீரம் செறிந்த போராட்டம். இதுல 16 உயிர் பலி போனது. போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூடு 16 உயிர் பலி போனது. 16 உயிரை பலி கொடுத்து நாங்க இன்னைக்கு எங்க பூமியை காப்பாத்திருக்கிறோம், எங்க நிலத்தை காப்பாத்திருக்கிறோம், நீரை காப்பாத்திருக்கிறோம். இவங்களுக்கு வைக்கணுமா நினைவு சின்னம்? இல்ல ஒரு நடிகர் வருகிறார், அவர் பெரிய அரசியல் தலைவர்லாம் கிடையாது, இதற்கு முன்னர் அவருக்கு வந்து எந்த ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தமிழகத்தினுடைய உரிமையை, தமிழகத்தினுடைய மண்ணை, தமிழகத்தினுடைய காற்றை, நீரை காப்பாற்றியதற்கான எந்த முன்னுதாரணமும் கிடையாது. 30 வருஷமா சினிமால இருக்கிறாரு, பல படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அப்படின்ற அந்த பிம்பம் மட்டும்தான். கரூருக்கு போகும்போது அவருக்கு அந்த பிம்பம் மட்டும்தானே, அவருக்கு அதிகாரம்லாம் இல்லை. அப்போ அப்படி போனவரை பார்க்க வந்த ஒரு பெரிய கூட்டம். மக்கள் மேல தவறு சொல்ல முடியாது. இது மாதிரி பெரிய நடிகர்கள் வரும் பொழுதும் நம்ம பார்க்கிறோம்ல. நீ தான் சொன்ன டிடிஎஃப் வாசன், அவரை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வருது. சாதாரணமா இன்னைக்கு நமக்கே தெரியாது யாரா இவரை பார்த்து இவ்வளவு பேரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்களே. நம்ம நிறைய வீடியோவை பார்ப்போம் இன்னைக்கு. அப்புறமா தான் நிறைய பேர் சொல்ல கேட்போம், இவரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர்ப்பா, இவரு நீங்க இன்ஸ்டால போய் பார்த்தது கிடையாது, அவருக்கு எவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பலர் நம்ம சொல்ல கேட்போம். சாதாரண மக்கள் போனாலே வரும், திரைக்கலைஞர்கள் யார் போனாலும் வரும், சாதாரண திரைக்கலைஞர் ஒருத்தர் போனாலும் வரும். அப்ப விஜய் மாதிரியான மிகப்பெரிய ஸ்டார் போகும்போது வருவாங்க. அப்படி வந்தவர்கள் கெடுவாய்ப்பாக நடந்த ஒரு விஷயம், அன்பார்ச்சுனேட்லி அங்க நடந்த ஒரு விஷயம், யாரும் எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம். இது தடுக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருந்த கதை. டிஎஸ்பி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, வேணாங்க போகாதீங்க அப்படின்ட்டு. அதை மீறி தான் அவர் உள்ள வந்திருக்கிறாரு. அப்போ இப்படியாக நடந்த ஒரு விஷயம், இதுல எதிர்பாராத விதமாக இப்படி இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றதான். இவ்வளவுதான் நிகழ்ச்சி, இவ்வளவுதான் விஷயம். உயிரிழப்பு ஆமாம் மிகப்பெரியது, அதை யாரும் இது பண்ண முடியாது. இதற்கு காரணமானவர்கள் யார்? யாரும் தாவேக்கா திட்டமிட்டு இதை பண்ணதும் யாரும் தாவேக்கா மேலேயும் பண்ணலையே. அன்னைக்கு முதலமைச்சராக உடனடியாக பேசினது அப்படித்தானே. ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்போதுமே அவன் தொண்டர் உயிரிழக்கணும்னு யோசிக்கவே மாட்டான் அப்படின்றதுதான். ஆனா யோசிக்கவே மாட்டான் அப்படின்னாலும் கூட இயக்குனர் இளவரசு அவர்கள் அந்த பாரதி ராஜா அவர்கள் தொடர்பாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடந்த அந்த விவாதத்துல பேசின ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்கு. பாரதி ராஜா அவர்கள் இதெல்லாம் டச் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய படங்கள்ல எந்தெந்த சமூக பிரச்சனைகளை எல்லாம் டச் பண்ணியிருக்காரு. இவர் சாதி மட்டும் டச் பண்ணல, அவரு அரசியல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அரசியல்ல வந்து ஒரு தலைவன் எப்படி தன்னுடைய தொண்டனுடைய உயிரை கூட பணயம் வைத்து அவன் அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்கிறான் அப்படின்றத பாரதி ராஜா அவர்கள் எண்ணுயிர் தோழன் அப்படின்ற அந்த படத்தின் மூலமாக சொல்லியிருப்பார்ன்றத இயக்குனர் இளவரசு அவர்கள் சுட்டி காட்டியிருப்பார். அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆமாம் அதற்கான உதாரணம் இதுதான் சொல்லக்கூடிய உதாரணமாக இன்னைக்கு இந்த கரூர் சம்பவம் மாறி விட்டதோ அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு வருது. அப்போ இதை ஒரு முன்னுதாரணமாக இப்ப நீங்க வைக்கக்கூடிய அந்த நினைவு சின்னத்தை எப்படியாக முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் மக்கள், எப்படியாக முன்னுதாரணமாக அரசியல் கட்சிகள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்றதான் கேள்வி.
இதை எப்படியாக எடுத்துப்பாங்க? அப்பா, நம்ம ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டு ரொம்ப எளிதாக இன்னொரு கட்சியின் மீதோ இன்னொரு அமைப்பின் மீதோ குற்றம் சுமத்திடலாம். அதை நீங்க தெளிவா செஞ்சா போதும், திட்டமிட்டு செஞ்சா போதும். சொல்லக்கூடிய ஆள் யார் அப்படின்றது தான் முக்கியம். எதன் வழியில சொல்ல போறீங்க, எதையெல்லாம் பயன்படுத்த போறீங்க. பிஜேபி அதெல்லாம் பண்ணல இன்னும். பிஜேபி அடிப்பாங்க, அடிச்சு விடுவாங்கன்னு வச்சுக்கோ, ஆனா மாட்டிப்பாங்க அடுத்த செகண்ட். ஆனா இப்படியாக இதுக்கு ஒரு மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குல்ல, மற்றதெல்லாம் மறந்துருங்க, மனசாட்சின்னு இருக்குல்ல. நீங்க தான் சொல்றீங்க நான் பெரியாரை வந்து, நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த விரும்மாண்டி படத்தோட டைலாக் தான், நான் தூங்கிடுவேன் அது வரைக்கும். நான் தூங்கிடுவேன், நீ போய் தூங்குவியா தானே. அப்போ நீங்க பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் கடவுள் மறுப்பை மட்டும் நாங்க ஏத்துக்கலன்றீங்க. அப்போ உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, இப்போ கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு, அப்போ உங்களுக்கு சொர்க்கம் நரகம் இதன் மீது நம்பிக்கை இருக்கு, மறுபிறவியின் மீது நம்பிக்கை இருக்கு. கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா இது மேல நம்பிக்கைலாம் இருக்கணும். அப்போ இப்படியாக நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர் இப்படியாக வாய் கூசாமல் 41 உயிர்கள் உயிரிழந்திருக்கிறது, பலியாக இருக்குது. அந்த விஷயத்த இப்படியாக அரசியலாக்கி நீங்க பேசுவது அப்படின்றது நியாயமா அப்படின்ற நான் வெறும் விஜய் அவர்களை மட்டும் கேட்கல, அந்த கட்சியை சேர்ந்த எல்லோரும் தான். இன்னைக்கு எல்லாரும் தானே அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரிஜினா தொடங்கி வச்சது தானே. அன்னைக்கே விஜய் தொடங்கிட்டாரு, இன்னைக்கு தான் அஜய் ஒரிஜினா பேசுறாரு. அன்னைக்கு எதுவாக இருந்தாலும் 30 திமுக ஆட்சி காலத்துல அவர் விட்ட வீடியோ ஞாபகம் இருக்குல்ல எல்லாருக்கும், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வச்சுக்கோங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க. அப்ப அவர் சொன்ன அந்த வார்த்தை அன்னைக்கே விழிச்சிருக்கணும் எல்லாரும். இது எங்க போக போகுது, நினைவு சின்ன வரைக்கும் நோக்கி போக போகுது அப்படின்னு அன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் அப்படியே விழிச்சிருந்தா டக்கு டக்குன்னு சில வேலைகளை எல்லாருமே குறைந்தபட்சம் திமுக செஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்படி இது எங்க போய் முடிய போகுது, இப்படி பேசியிருக்காங்களே, எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம், எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்றத திரும்ப பேசி வளர்ந்துட போறாருன்னு நினைச்சாங்க. அவர் வளர்ந்து ஆனா இவ்வளவு தூரம் நடந்திருக்குன்னு இறுதியா ஒரு கேள்வினா, இதுல நீங்க மனசாட்சியோட நடந்துக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி தான் அடிப்படையா வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு ஒரு பழியை, இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். திமுக இதை செய்யலைன்றத நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. லாஜிக்கா இதை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற. இப்ப அங்க வந்து அந்த கூட்டத்துல வந்து 4 பேர் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டார்கள். இல்ல 4 பேருக்கு வந்து யாரோ தூரத்துல இருந்து துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். 41 பேர்ல 10 பேர் துப்பாக்கியால சுட்டு செஞ்சிருக்கான், 4 பேரை வந்து கத்தியால குத்தி இருக்கிறான், பாட்டிலோடால குத்தி இருக்கான். இப்படியாக ஒரு 41 பேர் மரணம் நடந்திருந்தால் நிச்சயமாக நாம அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசி தியரியை முன் வச்சிருக்கலாம். கான்ஸ்பிரசி தியரின்னு இல்லை, பல்வேறு தியரி வைப்பாங்க, இறுதியில தான் எது சரின்னு முடிவுக்கு வருவாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு இல்லை? ரவுடிகளை இறக்கி விட்டுருக்கலாம். திமுக வந்து அப்ப அதிகாரத்துல இருந்தது, திமுக இறக்கி விட்டுருக்கலாமே ரவுடிகளை, அதன் மூலமாக தாவேகா மேல பழி போட்டிருக்கலாமே அப்படின்ட்டு. தொடக்கத்துல அப்படிதான் பழி போட ஆரம்பிச்சாங்க. ஞாபகம் தாவேகா தரப்புல இருந்து கழுத்துல கையில வந்தாங்க, குண்டர்கள் வந்தாங்க, கழுத்து ஏறி மிதிச்சாங்க, அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் நடந்தது. அது மாதிரிலான எந்த அவங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கக்கூடிய வகையில இந்த போஸ்ட்மார்ட்டத்துல எந்த யாரும் போல பாடிஸ பாக்குறது கூட திமுக மத்த கட்சிகள் தான் போனாங்க தவிர்த்து ஓடி போறதை பத்தி இன்னைக்கு பேசுறாரு. அன்னைக்கு ஓடி போனார்ல. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல ஒரு அனுபவம் மிக்க தலைவர்களே வந்து ஆடி போய் விடுவார்கள். இவர் அனுபவமற்றவர், எப்போதுதான் அரசியலுக்கு புதுசு அப்படின்லாம். ஓகே, குறைந்தபட்சம் நீங்க வந்து திருச்சி ஏர்போர்ட்ல பேச வேணாம், கரூர்ல இருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஓடி போறீங்க, திருச்சி ஏர்போர்ட்ல பேச வேணாம், அப்போ கூட உங்க மனசு ஒரு குழப்பத்துல இருந்திருக்கும். திருச்சி டு சென்னை அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு, அதுல நீங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு இப்படி ஒண்ணு நடந்துருச்சு. திருச்சி அவர் சென்னை வந்து இறங்குறதுக்குள்ளே வந்து பலி எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருந்துச்சு. திருச்சி சென்னையில வந்து இறங்கணும்னா முதல் கால் ராகுல் காந்தி வந்துருச்சு, நாங்க பாத்துக்கிறோம், ஆமா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க சைலண்டா இருங்க. அதிகாரத்தில் குறைந்தபட்சம் அப்படியாக ராகுல் காந்தி அழைத்திருந்தாலும் கூட அவர் வந்து குறைந்தபட்சம் ஒரு அனுபவம் மிக்க தலைவர். அப்போ அவர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, யோ ஏயா ஓடி வந்த நீ, அட்லீஸ்ட் எங்கேயாவது நின்று ஏதாவது பேசிட்டு போயா, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயான்னு சொல்லியிருக்கணும். சொன்னாரா இல்லையான்னு தெரியல. இவர் அதுக்கு பேச தயாராக இருந்தாரா இல்லையான்னு தெரியல. பேச தயாராக இருந்திருக்க மாட்டார் அப்படின்றத என்னுடைய கணிப்பு. நான் இப்போதும் சொல்கிறேன், விஜய் அவர்களை தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி 1 to 1 பேசுனீங்க அப்படின்னா 4 வார்த்தை கூட அவரால் பேச முடியாது. 4 விஷயம் இல்லை, ஒரு விஷயத்திற்கு கூட இப்போ சொல்றாருல அந்த பதில், அதை சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய கணிப்பு, என்னோட பர்சனல் கணிப்பு. அவருக்கு ஒரு 2 நாள் 3 நாள் டைம் வேணும். அப்போதும் கூட அவரால் 20 நிமிடம் தாண்டி பேச முடியாது. ஒரு 20 நிமிஷம் ஸ்பீச்சை அவர் தயாரிப்பதற்கு ஒரு 2-3 நாட்கள் டைம் தேவை. அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனமான ஒரு விஷயம். இன்னொரு வகையில நான் பலவீனம்னா அவருக்கு பேச தெரியலன்ற பலவீனத்தை சொல்லல, இப்படியாக உங்களை தயாரித்து பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
என்ன எழுதி கொடுக்குறாங்க, என்ன சொல்றாங்கன்றத உள்வாங்கிட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னா இதையெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. நீங்க உண்மையிலேயே நல்லவர் தான். உங்களை இயக்குபவர்கள் இப்படியாக எழுதி கொடுத்து எதையோ பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதையும் பேசிட்டு வந்துடுறீங்க. வந்ததுக்கு பிறகு நீங்க பேசின விஷயத்தெல்லாம் எடுத்து உட்கார்ந்து ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொன்னது சரியா? இங்க இப்படி ஒரு சிலை அமைப்பது, இங்க ஒரு நினைவு சின்னம் அமைப்பது சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் சரியா? இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கோமே, அதுக்கு ஆதாரம் இருக்கா? காவல்துறை ஏன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அதன் மேல எல்லாம் நம்ம குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கேன். அப்போ அதே காவல்துறையை பயன்படுத்தி நான் இன்னைக்கு சில போன சக்தி அப்பதான் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசிட்டு போறாரு. தீர்ந்து போன சக்தின்னு திரிட்டு இருக்காரு அவர். திரும்ப 2 பேரு அங்க விஜயபாஸ்கர் வெல்கம் பண்ண இடத்துல விஜயபாஸ்கர் இருந்தாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் இருந்தாரு. எம்ஆர் விஜய் பேசிட்டு போறாரு, அவர் தீர்ந்து போன சக்தின்னு திரிட்டு இருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் அவர் யோசிச்சு பார்த்தாலே பாவம். எனக்கு விஜய் பார்க்க பாவமாகத்தான் இருக்கு. இந்த விஷயத்துல பாவமாகத்தான் இருக்குது. ஸோ அப்போ அவர் உணர்ந்து பேசுறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இப்படியாக எழுதி கொடுத்து எங்கேயாவது போய் உங்களை கவுத்திர போறாங்க பார்த்து. இனிமேல் ஏதாவது எழுதி கொடுத்தா கண்மூடித்தனமாக பேசாதீங்க. இதெல்லாம் என்னன்னு விளக்கமா கேளுங்க. இன்னும் விளக்கம் சொல்லக்கூடிய இன்னும் சில உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களை வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட கொடுத்து கிராஸ் செக் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸாக விஜய்க்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ரைட் தான். அதோட நம்ம இதை முடிச்சிடலாம். மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்தை ரொம்ப நன்றி. நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.